கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ந்து ஜாபு ஐடி ஜாப் பற்றிலாம் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன். நீங்களும் வந்து தொடர்ந்து எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கீங்க. அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ மூலிமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வந்து நிறையா வந்து எல்லா இடத்துலையும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. ஆன்லைனில் யூபிஐ வந்து நிறையா ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்க. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணக்குள்ள ஃபெயிலியரு இல்லை அமௌண்ட்டுலாம் டெபிட் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது ஃபெயிலியரு. இது வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி அக்கௌண்ட்டு ரீஃபண்ட் வாங்குறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்கலாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து போர்ட்டல் பார்த்தீங்கன்னா என்பிசிஐ போர்ட்டல். அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு சைட்டு வாங்க பார்ப்போம். கைஸ், நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கலாக பார்க்க போகிறோம். ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம். ஜஸ்ட்டு கூகுள் இருந்தால் போதும், கூகுள் குரோமு. இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இப்படி ஃபஸ்ட்டு அது .com பார்த்தீங்கன்னா www.npci.org.in. இது நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் இந்த பேஜு. இதில் நீங்கள் வந்து பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, பிமேப்பு, எந்த யூபிஐ ப்ராப்ளம்னாலும் இதில் சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரில, அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும். இப்போ மேலே இருக்குது பாருங்கள், மேலே வந்து வாட் வி டூ. அது நீங்கள் ஜஸ்ட்டு மேலே வச்சாலே இது ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து இதோ ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், யூபிஐ அப்படியே வச்சிங்கன்னா இது சைடில் நிறையா இது காட்டும், எது செலக்ட் பண்ணணும் காட்டும். அப்படியே வந்தீங்கன்னா இதில் ஏதோ இருக்குது பாருங்கள், டிஸ்பியூட் ரிஹர்சல் மெக்கானிசம். இது நீங்கள் போனீங்கன்னா இதில் தான் மெயின். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஆனாரோ வந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சி, அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் வரல, அதை பற்றி இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் பேஜு. அந்த இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், யூபிஐ டிஸ்பியூட் ரிஹர்சல் மெக்கானிசம்னு வரும். அது கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் பேஜஸ்ஸு. கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள். கம்ப்ளைண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷனு, பின்னு, அக்கௌண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், எஸ்எம்எஸ்ஸு, அது கீழே பார்த்தீங்கன்னா லாகின். இது மொத்தமாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ட்ரான்சாக்ஷன் ரைட் சைடில் ப்ளஸ்ஸு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே ஒரு ஆப்ஷனு பார்த்தீங்கன்னா செலக்ட் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் மாதிரி தான் இது ஃபில் பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வேறு யாருக்கும் அனுப்புனா பர்சன் டு பர்சனு. அப்படி இல்லைனா கடையில் அனுப்பக்குள்ளே எதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா பர்சன் டு மெர்ச்சன்ட். இது 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் எது நம்ம வந்து பர்சன் டு பர்சன் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் பர்சன் டு பர்சன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து இஷ்யூ டைப். செலக்ட் இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக வந்து 9 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷரி அக்கௌண்ட். ஃபஸ்ட்டுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு உங்கள் அக்கௌண்ட் வந்து, ஆனால் வந்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு வந்து போகல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் நாட் டெபிட்டட். ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, அதேமாரி உங்கள் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட்டும் டெபிட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் ரீசன் வந்து செலக்ட் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷன் தான் நிறைய பேருக்கு
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனு இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் ஜிபே ஃபோன்பேலாம் பண்ணுறீங்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை வந்து செக் பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் யூபிஐ அட்ரஸ் வச்சு அனுப்புகிறீங்க, நேம் கரெக்டாக இல்லை. நேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து அதில் வந்து யூபிஐ அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் வேறு இருக்கும். நீங்கள் நேம் வச்சு உடனே சென்ட் பண்ணிடுறீங்க, அது வந்து தப்பாக போயிடுது. அதனால் கரெக்டாக அனுப்புங்க. அப்படி தப்பாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் இது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 4வது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டைம் அவுட் பட் அமௌண்ட் டெபிட்டட் இன் அக்கௌண்ட்டு. இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள அந்த டைம் தாண்டி போயிடுச்சுன்னா அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். அதுக்கான ரீசன் தான் இது. 4வது செலக்ட் பண்ணணும். அடுத்தது இப்போ ஆன்லைன் வழியாக நிறையா ஃப்ராடு அட்டம்ப்ட் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் 5வது ரீசன் செலக்ட் பண்ணணும். 5வது செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ராடு ட்ரான்சாக்ஷன்லேருந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம் கம்ப்ளைண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பெண்டிங். இப்போ நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்பக்குள்ள நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் அனுப்பிட்டீங்க, ஆனால் வந்து ஸ்டேட்டஸு சக்ஸஸும் ஆகல ஃபெயில்டும் ஆகல, அப்படியே பெண்டிங்லேயே இருந்தால் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நாட் பர்மிட்டட். அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள அது நீங்கள் டேட்டா வந்து செலக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் நீங்கள் அதுபடி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ரீசன் கிளிக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டிக்ளைன்டு. இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள நீங்கள் எதுவுமே ஆகாது, அது அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் சொல்ல முடியாது, டிக்ளைன்னா கேன்சல் ஆகிடும். நீங்கள் அப்புறமா தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு எக்ஸீடட். இதுக்கான மீனிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு எக்ஸீடட்னா அவங்க அக்கௌண்ட்டு வச்சுருக்காங்களே, அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து லிமிட்டு மேலே வந்து இருக்கும். லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும். லிமிட்டு மேலே இருந்ததுன்னா இந்த எக்ஸீடட் போட்டு ரீசனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்படிலாம் சரி பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆகும். இந்த எந்த ரீசன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூபிஐ ஐடிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் யூபிஐ ஐடி அப்புறம் வந்து பேங்க் நேமு, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ஃபெயிலியர் ஆச்சுல, அதோட யூபிஐ ஐடி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா டேட்டு, எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த டேட்டு போடணும். அமௌண்ட்டு போடணும், எவ்வளோ அமௌண்ட்டு ஃபெயிலியர்னு. அது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலிமா எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சிருந்தால் அப்படியே விட்டுருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் புது கண்டென்ட் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நாங்களும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஹெல்ப்பு கேட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதே போல் புது கண்டென்ட் வரும் இந்த சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.